மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும், அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமே ஒரு 2 கோஷ்டி அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா? 2 அணிகள் இருக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய அரசியல்ங்கிறது இருக்கு இல்லையா? அது வெளியில வராம ஆஃப் த ரெக்கார்டாவே ஒரு பனிப்போர் மாரி ஏற்கனவே நடந்து கொண்டே இருந்தது என்பது என்னை போன்றவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும். பாமக சார்ந்த நண்பர்கள் வழியாக முன்கூட்டியே தெரியும். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்வதை அன்புமணி ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணத்திற்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக கூட்டணியே வேண்டாம் என்பது மருத்துவர் ராமதாஸுடைய கருத்து. பாஜகவோடு தான் போகணும் என்பது அன்புமணி ராமதாஸுடைய கருத்தாக இருந்துச்சு. மருத்துவர் ராமதாஸ் என்ன சொன்னார்னா, அதிமுக கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அப்புறம் சினிமாக்காரர்களை முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியல் என்பது மருத்துவர் ராமதாஸுக்கு எவ்வளோ பெரிய ஒவ்வாமைங்கிறது நமக்கு தெரியும். ரஜினிகாந்த் தகராறுல இருந்து தெரியும். ஆனால் இன்னைக்கு அதற்கு நேர்மாறாக பாட்டாளி மக்கள் கட்சியில் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சானுக்கு கூட கடலூரில் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்பதற்கான வாய்ப்பளித்தாங்க. இந்த வாய்ப்பளித்தது கூட பார்த்தீங்கன்னா அன்புமணியின் விருப்பம்தான், மருத்துவருடைய விருப்பம் கிடையாது. அவர் தன் கட்சிக்காரனாக இருந்தாலும், தன் சமூகத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், சினிமாக்காரங்களை கூத்தாடிகளை முன்னிலைப்படுத்தக்கூடாது.